ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ குழம்பு எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாழைப்பூ, மல்லி, மிளகாய், சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய். ஒரு மாடலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி, மிளகாய், சோம்பு, சீரகம், தேங்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடல மாவும் அரிசி மாவும் எடுத்துக்கிறோம். கடல மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள், உப்புத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலக்கிக்கிறோம். கலக்கிட்டு இதில் வந்து வாழைப்பூ வந்து நனைச்சி எடுத்து போடுறோங்க. பஜ்ஜி போடுற மாதிரி எடுத்து போடுறோம். அப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாண்டலில் எடுத்துக்கிட்டு அதிலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் வேக விடணும். வேக விட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றி இது நல்லா வந்து திக்காகிற வரலையும் நல்லா அப்படியே வேக விடுங்க. புளி பேஸ்ட்டு மாதிரி நல்லா திக்காகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதித்து வந்ததையும் நான் பொரித்து வச்சுருக்கிற வாழைப்பூ வந்துட்டு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேக வைங்க. அந்த கடலமாவு வந்து கரைஞ்சி போகாத அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஹீட்லேயே இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரைஸ் கூட அப்புறம் களி கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா களி கூட ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.